ஓம் சக்தி பராசக்தி. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும்னா 60 நாள் போடுதாங்க, 48 நாள் போடுதாங்க, 48 நாள் விரதம் இருக்காங்க, 60 நாள் விரதம் இருக்காங்க. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கும் 48 நாள் குறைஞ்சது இருக்கணும்பாங்க. அதே மாதிரி மாரியம்மைக்கும் அப்படி தான் 40 நாள் 30 நாள் அந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு அங்கே உள்ள ஐதீகம் இருக்குது. அப்படித்தான் சொல்லுதாங்க, அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஓம் சக்தி, அதாவது ஓம் சக்தி பராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு நீங்கள் மாலை விடணும்னா 31 நாள் விரதம் இருக்கலாம், அடுத்து 21 நாளும் விரதம் இருக்கலாம், அடுத்து 11 நாளும் விரதம் இருக்கலாம், அதுக்கடுத்து 3 நாளும் விரதம் இருக்கலாம். வெறும் 3 நாளும் நல்ல விரதம் இருந்து அந்த ஆத்தாவை கும்பிட்டு அந்த அம்மாவுக்கு காலையிலையும் சாயந்தரமும் குளிச்சுட்டு நல்லா பூஜைகள் பண்ணி அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த 48 நாள் 60 நாள் 31 நாள் அப்படி விரதம் இருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள பவரு இந்த அம்மா நமக்கு கொடுக்கு. இந்த ஓம் சக்தி அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டோம்னா அந்த 3 நாள் கூட கடைசியில் ஒரு 3 நாள் விரதமும் இருக்க சொல்லியிருக்காங்க. அங்கே இது வந்து உண்மையான தகவல். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் இது சொல்லிட்டு இருக்காங்க. 31 நாளும் போடலாம், 21 நாளும் விரதம் இருக்கலாம், 11 நாளும் விரதம் இருக்கலாம், 3 நாளும் விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு சக்தி மலை அணிஞ்சு வந்து தரிசனம் பார்க்கலாம். அப்படி ஒரு இது இந்த மேல்மருவத்தூர் கோயிலில் சொல்லியிருக்காங்க. அப்படி அற்புதமான விரதம் இருந்து ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் ஓம் சக்தி தாய் தான். அந்த ஓம் சக்தி அம்மனுக்கு நம்ம எல்லாரும் மாலை அணிந்து வருஷம் வருஷம் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கு. அதனால் நீங்கள் எல்லாருமே ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு எளிமையான விரதம் இருந்து வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே. ஓம் சக்தி என்றாலே ஓடோடி வருவாவளே, பராசக்தி என்றாலே பறந்தோடி வருவாவளே. அப்படிப்பட்ட தெய்வம் அந்த ஓம் சக்தி. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் ஓம் ஓம். இந்த மந்திரத்தை தினம் காலையில் ஒரு முறை சொல்லுங்கள். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்கும், நல்லதாகவே முடியும். என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும். இந்த மந்திரத்தை தினம் காலையில் சொல்லி சக்தி மலை அணிஞ்சு மேல்மருவத்தூருக்கு விரதம் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது பூரா நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி.